ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட்டுக்கு ஜிஎஸ்டி எவ்வளோ தான் கட்டணும்? நான் 18% கலெக்ட் பண்ணணுமா? இல்ல 5% கலெக்ட் பண்ணணுமா? இதுவே எனக்கு பெரிய கன்ஃப்யூஷனா இருக்கு. இந்த வீடியோல ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட் யாரெல்லாம் பண்றாங்களோ, அவங்களுக்கு டீட்டெயில்டு கிளாரிட்டி வந்து நான் குடுத்துர்றேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஜிஎஸ்டி இந்தியா டெய்லிய சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட் அப்படின்னா என்ன? ஏன்னா ஜிஎஸ்டில நெறைய கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட் இருக்கு, ஜாயின்ட் வென்ச்சர் அக்ரீமெண்ட் இருக்கு. இதுக்கிடையில ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட்டும் இருக்கு. இந்த ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது இதுல அதாவது ரெசிடென்ஷியல் ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட்லயோ அல்லது ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட் கீழயோ வருமா? அப்படின்னா வராது. ஸோ ரெசிடென்ஷியல் ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட் வேற, அப்புறம் ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட் வேற. இந்த ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட்னா அப்ப என்னதான் சார்? அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும் இல்லையா? ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட்ங்கிறது என்ன அப்படின்னா, முதல்ல உங்ககிட்ட லேண்ட் இருக்காது. நீங்க இன்னொருத்தவங்களோட லேண்ட்ல அவரு சொல்ற மாதிரி, அவருக்கு புடிச்ச மாதிரி நீங்க வீடோ அல்லது ஆஃபீஸோ அல்லது ஃபேக்டரியோ நீங்க கட்டி குடுக்குறீங்க அப்படின்னா, தென் இட்ஸ் கால்டு ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட். இந்த ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட்டுமே டர்ன்கி கான்ட்ராக்ட்ன்னு சொல்லுவாங்க. அதாவது மெட்டீரியலும், லேபரும் இன்வால்வ் ஆகக்கூடிய ஒரு கான்ட்ராக்ட். இந்த இடத்துல மெட்டீரியல் இல்லாம லேபர் மட்டும் இன்வால்வ் ஆனா, அது லேபர் சப்ளை ஆயிடும். இல்ல சார் மெட்டீரியல் வருது, பிளஸ் லேபரும் வருது அப்படின்னா, அத டர்ன்கி கான்ட்ராக்ட், அத நம்ம ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட்ன்னு சொல்லலாம். இந்த ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது ஆக்சுவலா சர்வீஸ் கேட்டகரிக்கு கீழ வரும் அண்டர் தி ஜிஎஸ்டி ஆக்ட். சரி, அப்ப ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட லேண்ட் இருக்கு. நானே என்ன பண்றேன்னா, ரெசிடென்ஷியல் பிளாட்டோ அல்லது கமர்ஷியல் பிளாட்டோ ப்ரமோட் பண்ணி, அலாங் வித் லேண்டோட சேல் பண்ணனா, அதுதான் ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட். ஸோ அப்ப ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட் வேற, இங்க இருக்கக்கூடிய ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட் வேற. இப்ப இந்த ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட்க்கு எனக்கு என்ன சார் ஜிஎஸ்டி வரும் அப்படின்னா, 18% தான் வரும். நெறைய பேர் என்ன நெனைக்கிறாங்கன்னா, இல்ல இதுக்கு நாங்க வந்து 18%னா ஐடிசி அவைல் பண்ணணும்னா 18% சூஸ் பண்ணிக்கிறேன். இல்ல நான் ஐடிசி அவைல் பண்ண போறதில்ல. அதனால நான் வந்து 5% சூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நெறைய பேரு தவறுதலா நெனச்சுக்கிறாங்க. ஆக்சுவலா ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட்க்கு ஒரே ஒரு ரேட்டு தான். அந்த ரேட்டு 9% அதாவது 18% ஆஃப் ஜிஎஸ்டி மட்டும் தான் அப்ளிகபிள். இங்க 5% ஆஃப் ஜிஎஸ்டியோ அல்லது 1% ஆஃப் ஜிஎஸ்டியோ நாட் அப்ளிகபிள் டூ த ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட். அப்போ இந்த 5, 1லாம் எங்க வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெசிடென்ஷியல் ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட்லயோ அல்லது ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட்லயோ மட்டும் தான் இந்த 5%, 1% வரும். அதுக்கு ஐடிசி அலவுடும் கிடையாது. அப்ப இந்த ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட்ட பொறுத்தவரைக்கும் ரொம்ப கிளியரா என்ன சொல்றோம் அப்படின்னா, 5% ஆஃப் ஜிஎஸ்டி அல்லது 1% ஆஃப் ஜிஎஸ்டி வராது. 1. 2வது இவங்க கலெக்ட் பண்ண வேண்டியது 18% ஆஃப் ஜிஎஸ்டி கண்டிப்பா கலெக்ட் பண்ணணும். ஓகே. எப்படி கலெக்ட் பண்ணணும்? சரி, இப்ப நான் வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் கட்டி குடுக்க போறேன். அதுல மொத்தமா 10,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தர போறேன். ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ரூ. 2,000 அப்படின்னா, அப்ப 10,000 இன்டு 2,000. ஸோ அதுக்கு என்ன வேல்யூ வருதோ, அதுக்கு நான் 18% ஆஃப் ஜிஎஸ்டிய நான் யாருகிட்ட இருந்து கலெக்ட் பண்ணணும்னா, எந்த கஸ்டமருக்கு நான் கட்டிக் குடுக்குறேனோ, அவங்கட்ட இருந்து கலெக்ட் பண்ணணும். அந்த வேல்யூல எனக்கு இன்புட் டாக்ஸ் கிரெடிட் என்ன இருக்கோ, அத நான் தாராளமா அவைல் பண்ணிக்க முடியும். ஸோ ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட்ட பொறுத்தவரைக்கும் இன்புட் டாக்ஸ் கிரெடிட் தாராளமா அலோவ்டு. ஸோ அப்ப இங்க என்னால 18% ஆஃப் ஜிஎஸ்டிய கஸ்டமர்ட்ட இருந்து கலெக்ட் பண்ணணும். கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா இன்புட் டாக்ஸ் கிரெடிட் என்னலாம் இருக்கோ, அத நான் அவைல் பண்ணி, அதுக்கப்புறமா பேலன்ஸ் அமௌண்ட்டுக்கு நான் டிபார்ட்மெண்ட்டுக்கு பண்ணா போதும். இதுல நெறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, சார் நான் வந்து லேபர் கான்ட்ராக்ட்டா பண்றேன். லேபர் கான்ட்ராக்ட்னா பியூர் லேபர் கான்ட்ராக்ட். அ அவங்க என்ன பண்றாங்க, பொருளையுமே எனக்கு வாங்கி குடுத்துறாங்க. லேண்டும் அவங்களோடது தான். பொருளையுமே அவங்க எல்லாத்தையும் வாங்கி குடுத்துறாங்க. இப்ப நான் பியூர் லேபர் சப்ளை மட்டும் தான் நான் பண்றேன். அப்ப இதுக்கு என்ன பெர்சன்டேஜ் வரும் அப்டின்னா, சப்ளை ஆஃப் மேன் பவர் அப்படிங்கிறப்போ பியூர் லேபர் கான்ட்ராக்ட்ன்னு சொல்லுவாங்க. இந்த பியூர் லேபர் கான்ட்ராக்ட்க்கு 18% ஆஃப் ஜிஎஸ்டி தான் வரும். இதுக்கும் நீங்க வந்து இன்புட் டாக்ஸ் கிரெடிட்ட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சில பேர் என்ன கேட்குறாங்கன்னா, சார் இது பியூர் லேபர் கான்ட்ராக்ட் எக்ஸம்ப்டட்ல வருதுல்ல அப்படின்னு. கண்டிப்பா வரும். பட் எல்லா கேஸ்லயும் வராது. எப்ப நீங்க சிங்கிள் ரெசிடென்ஷியல் டுவெல்லிங் யூனிட் நீங்க கட்டிக் குடுக்குறீங்களோ, அப்ப சிங்கிள் ரெசிடென்ஷியல் டுவெல்லிங் யூனிட் அப்படின்னா, ரெசிடென்ஸுக்காக சிங்கிள் ரெசிடென்ஷியல் யூனிட் நீங்க கட்டிக் குடுக்குறீங்க. அங்க வெறும் பியூர் லேபர் சப்ளை மட்டும் தான் இருக்கணும். லேபர் சப்ளை மட்டும் தான் இருக்கணும். அங்க என்ன இருக்கக்கூடாது? மெட்டீரியல் சப்ளை இருக்கக்கூடாது. அப்ப இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல
நீங்க என்ன லேபர் சப்ளை பண்றீங்களோ, அதுக்கான ஜிஎஸ்டி வந்து ஃபுல்லி எக்ஸம்ப்டடா வரும். ரைட்டு. சப்போஸ் இந்த சிங்கிள் ரெசிடென்ஷியல் யூனிட்னா என்ன? அப்படின்னு நமக்கு ஒரு டவுட் வரும். யூசுவலா சிங்கிள் ரெசிடென்ஷியல் யூனிட்னா என்னன்னா, சிங்கிள் கிச்சன் அப்ரூவ்டு. இப்ப நான் ஒரே வீடு 3 ஃப்ளோர் கூட வச்சிருக்கேன். ஆனா, என்னோட வீட்ல ஒரே ஒரு சிங்கிள் கிச்சன் மட்டும் தான் வச்சிருக்கேன் அப்படின்னா, அத சிங்கிள் ரெசிடென்ஷியல் டுவெல்லிங் யூனிட்ன்னு சொல்லுவோம். அப்ப சிங்கிள் ரெசிடென்ஷியல் டுவெல்லிங் யூனிட்டுக்கு இங்க பியூர் லேபர் சப்ளை வந்து ஃபுல்லி எக்ஸம்ப்டட். இங்க நீங்க மெட்டீரியல வந்து நீங்க வாங்கி குடுத்தீங்கன்னா, அது பியூர் லேபர் சப்ளையா வராது. சார் நான் இன்வாய்ஸஸ்ல பிரிச்சுட்டேன். மெட்டீரியல் தனியாவும், லேபர் தனியாவும் நான் பிரிச்சு காமிக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது. அதுவுமே ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட் கீழ தான் வரும். ஸோ பியூர் லேபர்னா, லேபர் சப்ளை மட்டும் இருந்தா அது பியூர் லேபர். இல்ல சார் நான் 2 கலந்துருச்சு அப்படின்னா, அது கம்ஸ் அண்டர் தி ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட். அப்போ ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட்டுக்கும் 18% ஆஃப் ஜிஎஸ்டி வரும். சப்போஸ் நீங்க வந்து ஒரு ஃபேக்டரிக்கு பியூர் லேபர் சப்ளை பண்றீங்க. அவங்களே எல்லாம் வாங்கி குடுக்குறாங்க. அப்ப இங்க ஜிஎஸ்டி என்ன சார் வரும்னு பார்த்தீங்கன்னா, 18% ஆஃப் ஜிஎஸ்டி தான் வருமே தவிர, 5% ஆஃப் ஜிஎஸ்டி வராது. ஸோ அப்ப அதே போல அவங்களுக்கு எக்ஸம்ப்டட் சப்ளை கீழயும் வராது. ஸோ இதுதான் ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட். ஸோ இன்புட் டாக்ஸ் கிரெடிட் வெரி மச் அலோவ்ட் இன் தி ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட் டாக்ஸ். ஆனா நெறைய பேரு தவறுதலா 18%க்கு பதிலா 5% கலெக்ட் பண்றாங்க. அது தப்பு. மறந்துறாதீங்க. திரும்பவும் சொல்றேன். 18% ஆஃப் ஜிஎஸ்டி தான் நீங்க கலெக்ட் பண்ணணும். அதுக்கான இன்புட் டாக்ஸ் கிரெடிட்ட நீங்க தாராளமா அலோவ் பண்ணிக்கலாம். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா, அத பத்தி கேளுங்க. டெஃபினட்டா நான் அத டீட்டெயிலா சொல்றேன். அது மட்டும் இல்லாம, வேற ஏதாவது இண்டஸ்ட்ரிய பத்தி உங்களுக்கு ஜிஎஸ்டி தெரியணும், இல்ல வேற ஏதாவது எனக்கு சொல்லுங்க, இன்ஃபர்மேஷன் குடுங்க அப்படின்னா கூட, அதையும் கமெண்ட் பண்ணுங்க. டெஃபினட்டா நான் அத வந்து நெக்ஸ்ட் வீடியோல நான் கண்டிப்பா போஸ்ட் பண்றேன். ஆ யாரெல்லாம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட் பண்றாங்க, அல்லது ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட் பண்றாங்களோ, இந்த வீடியோவ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. டெஃபினட்டா அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.